அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய காலை நேர தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளமை சர்வதேச மட்டத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தென்னாப்பிரிக்கா இந்த G20 கூட்டமைப்பில் இருக்கக்கூடாது என்றும், ஏனெனில் அந்நாட்டில் நடக்கும் விஷயங்கள் மோசமாக உள்ளது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அந்த நாட்டில் உச்சி மாநாடு நடைபெற்றால் நான் செல்ல மாட்டேன் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்றும் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதேவேளை ட்ரம்ப் கலந்து கொள்ளும் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி கலந்து கொள்ளாமல் இருந்த நிலையில் ட்ரம்ப் கலந்து கொள்ளாத மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் நேற்று அதன் பால்கன் 9 ராக்கெட்டை பயன்படுத்தி மேலும் 29 ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள்களை புவியைச் சுற்றும் குறைந்த உயர புவிச்சுற்று வட்ட பாதையில் வெற்றிகரமாக ஏவியுள்ளது. குறித்த நிறுவனம் அதன் ராக்கெட் பயன்படுத்திய முதல்கட்ட இயந்திரத்தின் 5வது பரப்பாகும். இந்த ஏவுதல் அமெரிக்காவின் மத்திய புளோரிடாவில் உள்ள கேப் கனாவெரல் விண்வெளி படை நிலையத்தில் இருந்து நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவில் பெருந்தொகையான குடியேற்ற விசாக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பலர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக வெளிவிவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கை காரணமாக இந்த பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் 2வது ஆட்சி காலத்தில் இதுவரை சுமார் 80,000 குடியேற்றமற்ற விசாக்களை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். செல்லுபடியாக விசாக்கள் வைத்திருந்தவர்கள் கூட முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நாடு கடத்த வழிவகுத்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வத்திக்கான் நகரில் பாப்பரசர் 14ஆம் லியோவை பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் நேரில் சந்தித்து உரையாடியுள்ளார். பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் அரசுமுறை பயணமாக நேற்று வத்திக்கான் நகரத்துக்கு சென்றடைந்தார். இதையடுத்து புனித மேரி தேவாலயத்தில் உள்ள மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸின் கல்லறையின் மீது மலர் வைத்து அவர் மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய பாலஸ்தீன ஜனாதிபதி அப்பாஸ் பாலஸ்தீன மக்களுக்காக பாப்பரசர் பிரான்சிஸ் செய்தவற்றை மறக்க முடியாது எனவும், யாரும் கூறாமலே அவர் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்தார் எனவும் பேசியுள்ளார். இந்த சந்திப்பில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு உணவு, மருந்து உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கு பதிலடியாக ரஷ்யாவும் அணு ஆயுத சோதனைகளை நடத்தும் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எந்த நாட்டிடமும் இல்லாத வகையில் அணுசக்தியில் இயங்கும் புரோவெஸ்னிக் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்து பார்த்ததாக புடின் கடந்த மாதம் 26ஆம் தேதி அறிவித்துள்ளார். இந்த சோதனைகள் மூலம் அணு ஆயுத போட்டியில் அமெரிக்காவை ரஷ்யா வெகுவாக முந்திவிட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் ரஷ்யா அமெரிக்க சோதனைகளுக்கு ஈடுகொடுக்கும் வகையில் அணு ஆயுத சோதனைகளை நடத்த உத்தரவிட்டுள்ளதாக ட்ரம்ப் அறிவித்தார். அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் திட்டத்தை அறிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கு புடின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் நாட்டின் தெற்கின் பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடந்ததாக அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் அந்த பகுதியில் தாக்குதல் அலையை அறிவித்துள்ளது. ஒரு தாக்குதல் தெற்கு லெபனானின் டயரில் உள்ள ஒரு கட்டிடத்தை தாக்கியுள்ளது. மற்றொரு தாக்குதல் தெற்கு நகரமான டைஃபேயில் நடந்ததாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளுக்கு மேலே ஒரு இஸ்ரேலிய போர் விமானம் குறைந்த உயரத்தில் பறந்ததாகவும் அது தெரிவித்துள்ளது. தெற்கிழக்கு ஐரோப்பிய நாடான போஸ்னியா ஹெர்சகனோவினாவில் உள்ள முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி 11 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்தனர். போஸ்னியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தொஸ்லா நகரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தின் 7வது தளத்தில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சிக்கிக்கொண்ட வயதானவர்கள், உடல்நலம் பாதித்தவர்கள் தாங்களாக வெளியேற முடியாமல் தவித்தனர்.
தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். அதற்குள் தீ வேகமாக பரவியதால் உடல் கருகி 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஜப்பானில் அதிகரித்துள்ள மக்கள் மீதான கரடிகளின் தாக்குதல்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படைகள் களமிறக்கப்பட்டுள்ளன. ஜப்பானின் அகிதா மாகாணத்தின் வடக்கு பகுதிகளில் மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் கரடிகள் உணவு தேடி வருகின்றன. இதனால் அங்குள்ள பள்ளிகள், ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களிலும் கரடிகள் நடமாடுவதாக கூறப்படுகிறது. இதில் மக்கள் மீதான கரடிகளின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. கடந்த ஏப்ரல் மாதம் முதல் கரடிகளின் தாக்குதல்களில் 100க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்ததுடன் சுமார் 12 பேர் பலியாகியுள்ளதாகவும் ஜப்பானின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மேகி புயலுக்குள் சிக்கி 114க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று உருவான இந்த புயல் இந்த ஆண்டு மத்திய பிலிப்பைன்ஸை தாக்கிய மிக வலிமையான புயல் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கல்மேகி என்ற புயல் அப்பகுதியில் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செபு நகரை வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது. கனடா அரசாங்கம் தற்காலிக குடியிருப்புக்கான மருத்துவ பரிசோதனை விதிமுறைகளை புதுப்பித்துள்ளது. 2025 நவம்பர் 3ஆம் தேதி முதல் கனடா தற்காலிக குடியிருப்புக்கான விண்ணப்பதாரர்கள் எந்த நாடுகளில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அல்லது பயணித்திருக்கின்றார்கள் என்பதனை அடிப்படையாக கொண்டு மருத்துவ பரிசோதனை அவசியம் என புதிய பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீஃபா தெஹ்ரான் இஸ்லாமாபாத் உறவுகளின் ஆழத்தை வலியுறுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான பகிரப்பட்ட நலன்களையும் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான முன்னுரிமையையும் எடுத்துரைத்தார். நாடாளுமன்ற குழுவின் தலைவராக பாகிஸ்தானுக்கு வருகை தரும் முகமது பாகர் கலீஃபா இஸ்லாமாபாத்தில் உள்ள தேசிய சட்டமன்றத்தில் அயாஸ் சாதிக்கை சந்தித்துள்ளார். தனது வருகை குறித்து திருப்தி தெரிவித்த கலீஃபா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்கொண்டு ஈரானுக்கு ஆதரவளித்த பாகிஸ்தான் மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இத்தகைய ஒற்றுமை இரு நாடுகளுக்கு இடையிலான ஆழமான மற்றும் நீண்டகால நட்பை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். ஈரானும் பாகிஸ்தானும் தங்கள் ஏராளமான பகிரப்பட்ட நலன்களை கொண்டிருப்பதால் இஸ்ரேலிய விரிவாக்கத்தையும் அதன் ஆதரவாளர்களையும் எதிர்கொள்ள நெருக்கமாக ஒத்துழைக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தினார். வியன்னாவை தளமாக கொண்ட சர்வதேச அமைப்புகளுக்கான ரஷ்யாவின் நிரந்தர பிரதிநிதி மிகைல் உல்ஜெனோவ் ஈரானின் அணுசக்தி பிரச்சினை தொடர்பாக தெஹ்ரான், மாஸ்கோ மற்றும் பெய்ஜிங் ஆகியவை முத்தரப்பு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அறிவித்துள்ளார். நேற்று சீனா, ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகியவை ஈரானிய அணுசக்தி ஆவணம் குறித்து பாரம்பரிய முத்தரப்பு ஆலோசனைகளின் மற்றொரு சுற்று நடத்தப்பட்டுள்ளது. அணுசக்தி பிரச்சினையை தாண்டி வாஷிங்டனுடன் எந்த பேச்சுவார்த்தையிலும் தெஹ்ரான் ஈடுபடாது என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஆணித்தரமாக கூறியுள்ளார். ஏவுகணை மற்றும் பிராந்திய விஷயங்களில் ஈரானின் தெளிவான நிலைப்பாட்டை மேற்கத்திய நாடுகளிடம் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளார். காசாவில் 2 ஆண்டு காலம் நிலைமாற்ற அரசு ஒன்றை அமைப்பது மற்றும் அங்கு சர்வதேச படையொன்றை நிலைநிறுத்துவது தொடர்பிலான ஐக்கிய நாடுகள் தீர்மானம் ஒன்றை அமெரிக்கா வரைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா தீர்மான வரைவின் மூலம் அங்கீகரிக்கப்படும் 2ஆம் கட்டத்தில் காசாவில் நிலைமாற்ற அரசு நிறுவப்பட்டு சர்வதேச படையொன்று நிலைநிறுத்தப்பட உள்ளது. டிரம்பின் திட்டத்தின்படி காசாவில் ஹமாஸ் அரசு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அந்த அமைப்பின் ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என வலியுறுத்துகிறது. எனினும் ஆயுத களைவுக்கு வந்த அந்த அமைப்பு இதுவரை இணக்கத்தை வெளியிடவில்லை. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.